ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா இருக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பச்சை மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பச்சை மொச்சைக்காக ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சுட இருந்தும் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு 10 பல்லு பூண்டு அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கணுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மொச்சக்கட்டைகளை அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு திக்னஸ்க்காக தேங்காய் ஒரு 4 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த விழுதை இப்போ காயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போது மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதிலே சேர்த்துக்கிறேன் தண்ணியை. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர்லேயே செய்யறதுனால நான் இப்போயே புளி தண்ணியை அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போகிறேன். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சுவையான பச்சை மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.